தங்கள் ரசனையால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெற்றி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோடில் நாம் விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் கரத் எட்வர்டுடைய படைப்பில் ஸ்கார்லெட் ஜஹான்சனுடைய நடிப்பில் ஒரு ஹாலிவுட் படமாக தமிழையும் டப்பிங் ஆகி நம்ம ஊர் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் படத்துடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த விமர்சனம் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சோன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, இந்த லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டால் ஜுராசிக் வேர்ல்டில் இருக்கக்கூடிய டைனோசரஸும் மனிதர்களும் என்றைக்குமே ஒருங்கிணைச்ச வாழ்க்கையை வாழவே முடியாது. ஒருத்தரை டிஃபைன் பண்ணி ஒருத்தரால் இருக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஜுராசிக் வேர்ல்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் சாதாரண உலகத்தில் வாழ்கிறதுக்குன்னா தட்பவெட்ப சூழ்நிலை அவங்களுக்கு கிடையாது. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது ஓப்பனிங்கில் ஒரு சீன் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஜுராசிக் வேர்ல்டில் இருக்கக்கூடிய இந்த டைனோசர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பூமத்திய ரேகைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் வெப்பமண்டலமான ஒரு பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்கார்லெட் ஜான்சனோட டீமுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த டைனோசர்ஸும் மனிதர்களும் ஒருங்கிணைஞ்சு வாழ முடியாது. ஆனால் அந்த டைனோசர்ஸோடைய டிஎன்ஏவை எடுத்து மனித குலத்தினுடைய நன்மைக்கு நாம் உபயோகப்படுத்தலாம். அதனால் அந்த டைனோசர்ஸுடைய டிஎன்எஸை எடுத்துகிட்டு வர ஸ்கார்லெட் ஜான்சனும் அவங்களோட டீமும் அனுப்பப்படுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த பயணத்தில் இவங்களுக்கு என்ன தான் நடந்தது, அந்த டிஎன்ஏவை எடுத்துகிட்டு வந்தாங்களா இல்லையா, அதை எடுத்துகிட்டு வரத்துக்கு மத்தியில் என்ன மாதிரியான குளறுபடிகள் பிரச்சனைகள் எல்லாம் இவங்க சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த்தோடைய சிம்பிள் ஸ்டோரி. இந்த படத்தை பற்றி நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக நான் பார்க்குறது வந்து ஸ்கார்லெட் ஜஹான்சன். அவங்க இது வரைக்கும் ஆக்ஷன் ஃபிலிம்ஸில் தான் நடிச்சிருப்பாங்க. நான் பார்த்துருப்போம், அவெஞ்சர்ஸில் நடிச்சிருக்காங்க, அது பிளாக் விடோன்னு ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் ஹீரோயின் இந்த மாதிரி அண்ட் லெகசி அண்ட் லெஜெண்டரி ஃபிலிமில் நடிக்கும்போது அவங்களோட நடிப்பு எப்படி இருக்கும், அதை ஒத்து இருக்குமா இல்லையா, அவங்களோட நடிப்பு இதை டிஃபைன் பண்ணி இருக்குமா, இல்லை இதுக்கு முன்னாடி நடித்தவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இவங்களோட நடிப்பு இருக்குமான்னு பார்க்குறதுக்காக தான் நாம் போனோம். ஸோ பொதுவாக ஜுராசிக் பார்க் அப்படிங்கிற இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து மேக்ஸிமம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே பார்க்கக்கூடியதான். ஸோ இப்போ இதில் இந்த ஸ்கார்லெட் ஜஹான்சன் இருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து ஒரு ஆக்ஷன் ட்ரீட்டாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் நானும் அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு தான் உள்ளே போனேன். ஒரு சில இடத்துல இதில் டிஸப்பாயின்மெண்ட் இருந்தது. ஒரு சில இடத்துல நம்ம எக்ஸ்பெக்டேஷனை ஓரளவுக்கு கரெக்டாக பூர்த்தி செய்யும் வண்ணம் இருந்தது அப்படின்னு நாம் சொல்லலாம். இந்த படத்தினுடைய இன்னொரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்க போனால், இந்த படத்தினுடைய பின்னணி இசை, அதாவது 93 வந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் பின்னணி இசை சும்மா வேறு லெவலில் பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஆகட்டும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கேமரா ஒர்க்கு, கிராஃபிக்ஸு, இன்னும் 35mm கேமராவில் ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை மாற்றம் பண்ணி எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து இந்த படத்தோடு பார்க்கும்போது எந்த சீன்ஸ் வந்து 35mm கேமராவில் ஷூட் பண்ணுது, எந்த சீன் வந்து நார்மலான ஆங்கிள் கேமராவில் ஷூட் பண்ணுதுன்னு நமக்கு தெரியவே இல்லை. ரொம்ப நல்லாவே பர்ஃபெக்டாக சினிமாட்டிக் ஒர்க்கு இப்போ சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நாம் சொல்ல முடியும். படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி எந்த இடத்துலையும் பெருசாக நமக்கு போர் அடிக்கலை. என்ன இந்த படத்தில் வந்து இந்த கிளைமேக்ஸ் வர வர ஒரு சில விஷயங்களை மாற்றி செஞ்சுருக்காங்க. அதாவது நம்ம 93 பாகத்தில் பார்த்தோம்னா அந்த ஒரு டைனோசர் வரும், காதெல்லாம் விரிச்சிக்கிட்டு விஷத்தை கக்கிற மாதிரியான ஒரு டைனோசர் வரும். அதையே இந்த படத்துலையும் வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் வேறு மாதிரி வித்தியாசமாக வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அது வந்து அன்றைக்கே இந்த மாதிரி டைனோசர்ஸ் எல்லாம் விஷத்தை கக்காது அப்படின்னு சொல்லி அந்த டைனோசர்ஸை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிபுணர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஸ்டீவன் ஸ்பில்பர்க் வந்து இதை வந்து தப்பாக காட்டுறாரு மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில வித்தியாசமான டைனோசரஸை இந்த படத்தில் இவங்க வச்சுருந்தாங்க. இதில் என்னென்னா, இவங்க வந்து ஒரு 3 வகையான டைனோசர்ஸோடைய டிஎன்ஏவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கதாநாயகிக்கு வந்து அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது. ஒன்று நிலத்தில் வாழக்கூடிய டைனோசர்ஸு, அப்புறம் நீரில் வாழக்கூடிய டைனோசர்ஸு, அதுக்கப்புறம் பறக்கக்கூடிய டைனோசர்ஸு. இந்த 3 டைனோசர்ஸோடைய டிஎன்ஏ வேணும் அப்படின்னு தான் அனுப்பப்படுது. அதை எடுத்துகிட்டு வர வழியில் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய சவால்களை வந்து ஓரளவுக்கு நல்லாவே போர்ட்ரேட் பண்ணி ஒரு சில காட்சிகளை நல்லாவே கன்வே பண்ணி எடுக்கப்பட்ட விதமும் நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த படத்தில் வந்து மைனஸ் பாயிண்ட்ஸே இல்லையா அப்படின்னா அதுவும் இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து பெரும்பாலான ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி இந்த டயலாக்ஸ் ரிலேட்டடாக இந்த ஸ்டோரி ரிலேட்டடாக படம் ஓரளவுக்கு லாகில் போகிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அதேமாதிரி ஒரு சில இடத்துல லென்த்தியான ஷார்ட்ஸ் எல்லாம் நமக்கு கொஞ்சம் சலுப்பு ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. குழந்தைங்களே இருந்தாலுமே ஒரு சில காட்சிகளை தூங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கத்தான் செய்யுது. அடுத்ததான் இந்த படத்தினுடைய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கதையை பொறுத்த மட்டும் ஏற்கனவே அரைச்ச மாவை தான்
இவங்க இந்த கதை ரீதியாக அரைச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே தான் மாற்றி எடுத்திருக்காங்களே தவிர நம்மளால் பெருசாக எந்த ஒரு வித்தியாசத்தையும் பார்க்க முடியல. இப்போ இந்த ஜுராசிக் பார்க் டொமேனியன் வந்தது பார்த்தியா, அந்த அளவு கூட இந்த படம் ஒரு சில இடங்களில் வந்து இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு தோணதான் செய்யுது. ஸோ ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினெட்லாக இது வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே ரசித்து பார்க்கக்கூடிய இந்த ஜுராசிக் வேர்ல்டு ஃபேன்சேஸில் வந்திருக்கக்கூடிய அனதர் ஒரு ஆவரேஜ் குட் மூவியாக தான் இதை நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர, பெருசாக இந்த படத்தை நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போனோம்னா ஏமாந்து தான் வரும். ஒரு ஆவரேஜாக சரி ஜுராசிக் வேர்ல்டு அவ்வளோதான், ஜுராசிக் பார்க் சம்மந்தப்பட்ட படம் போய் பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பு இல்லாமல் போனீங்கன்னா ஓரளவுக்கு திருப்தியாக இந்த படத்தை பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த விமர்சனத்துக்கு அப்புறம் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. இக்காணொலியை கண்டுபிடித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெற்றி விமர்சனம். வெல்க தமிழ்.